ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். பொதுவா நம்ம வெளியூர், வெளிநாடு அந்த மாரி போற இடத்துல ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஒரு மாரி டிஃப்ரெண்ட்டா நடந்தா, "ஏய் சூப்பர்டா!" அப்படிங்கிற மாரி நமக்கு இருக்கும்ல. அது மாதிரி தான் இந்த ட்ராஷ் எனக்கு டிஸ்போஸ் பண்றது ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த லேன்ல அழகா போய் இந்த 2 எப்படி சொல்றது? 2 வில்லு மாரி இருந்துச்சு. அத வந்து அப்படியே அழகா உள்ள உட்டுட்டு, இத அப்படியே எடுத்து இது வந்து அப்படியே உள்ள போடும்போது, எனக்கு வந்து இது வந்து ஒரு மினி ஜேசிபி மெத்தட்ல இருந்துச்சு. ஏய்! செம்மையா இருக்குல்ல இது. இப்படிதான் ட்ராஷ் டிஸ்போஸ் பண்ணுவாங்களா? அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. நாங்க வந்து அபார்ட்மெண்ட்ல இருக்கறனால, எங்களுக்கு காமனா ட்ராஷ் வந்து அங்கங்க இருக்கும். நாங்க போய் டிஸ்போஸ் பண்ணிக்குவோம். அடுத்ததுல வந்து ஓன் ஹவுஸா இருந்தா எப்படி டிஸ்போஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத அடுத்ததுல பார்க்கலாம். பட் இது வந்து புதுசா இருந்துச்சு. இந்த 2 ரெட் லைன் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி அந்த பில்லர வந்து இவங்க பாயிண்ட் அவுட் பண்ணி கரெக்ட்டா உள்ள விட்டு எடுத்து அழகா போட்டது வந்து எனக்கு ரொம்பவே பார்த்தோன்னே, சூப்பரா இருக்குல்ல அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம, ஒரே ஒரு டிரைவர் மட்டும் இருந்தா, இந்த அபார்ட்மெண்ட்ல உள்ளது எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. இதுக்கு வந்து இந்த ட்ராஷ் டிஸ்போசல்க்காக நாங்க வந்து தனி அமௌண்ட் பே பண்றோம் தான். ஆ இது பார்த்தீங்கன்னா, அ ஓன் ஹவுஸா இருந்துச்சு அப்படின்னா, எப்படி டிஸ்போஸ் பண்றாங்க அப்படின்னு, இது வந்து 2 கேன் இருக்கும். ஒண்ணு மக்கும் குப்பை, இன்னொன்னு மக்காத குப்பை. மக்கும் குப்பை எடுக்கிறதுக்கு ஒரு நாள் வருவாங்க. அ அடுத்து அடுத்து இன்னொன்னு மக்காத குப்பைக்கு இன்னொரு நாள் வருவாங்க. இது ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து மக்கும் குப்பை. இந்த மக்கும் குப்பைக்கு வந்து ஒரு ஒரு பிளாக் கலரும், அடுத்ததுக்கு வந்து ஒரு ப்ளூ கலரும் இருக்கும். இவுங்க இத எப்படி டிஸ்போஸ் பண்றாங்க அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. வந்து இறங்கிட்டு கிட்ஸ் இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு குடுத்துருவாங்க. ஒரு ஹாய், பாய்ங்கிறது கண்டிப்பா இருக்கும். நம்மளுமே ஆப்போசிட்ல போனோம் அப்படின்னா, கண்டிப்பா ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. இங்க வந்து இந்த மாதிரி சோசியல் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாவே தான் இருக்கும். அவ்வளதான். எடுத்து போட்டுட்டு அது ஒரு பட்டன் மாரி வச்சிருக்காங்க. அந்த லாஸ்ட்ல இருக்க அந்த வேஸ்ட் கூட வந்து கொட்டுற மாதிரி கரெக்ட்டா வச்சுடுறாங்க. இது மாரி நீங்க வந்து போற வழியில கார்ல போறீங்க, வரீங்க, வீட்டுக்கு முன்னாடி தானே அப்படிங்கிற மாரி எந்த வேஸ்ட்டுமே எங்கேயுமே இருக்கக்கூடாது. இத வந்து இன்னைக்கு நீட் பண்றீங்க இந்த இடத்துல வந்து இத பார்க்குறீங்க அப்படின்னா, இத வந்து ஒரு 10 தடவ பார்த்தாலும் அந்த இடம் அப்படியே தான் இருக்கும். ஏன்னா, மாற்றமா ஏதாவது இருந்துச்சு. இவங்க வந்து ஆல்ரெடி இந்த இந்த வீட்டுக்குலாம் வந்து செடி வச்சு குடுக்குறாங்க அப்படின்னா, இந்த செடி கருகுனாலோ, இல்ல இந்த செடி நீங்க வேற ஏதாவது மாத்துனாங்களோ ஃபைன் பே பண்ணணும். வாசல்ல எது போட்டாலுமே ஃபைன் பே பண்ணணும். ஸோ அப்படி இருக்க சிஸ்டத்துல எல்லாருமே அதே மாரி ஃபாலோ பண்ற மாரி இருக்கும். அதே மாரி இங்க இருக்கிற வீடு எல்லாமே ஒரே மாடி வீடா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இங்க உள்ள ஸ்ட்ரக்சர் இப்படிதான். இது இப்படிதான் இருக்கணும். அப்படிங்கிற மாரி அவங்களே வந்து பில் பண்ணி, இப்படிதான் இருக்கணும். இது உங்களோட சார்ட் ஒர்க்கே இப்படிதான் அப்படிங்கிறனால, இத வந்து நம்மளால எதையுமே மாத்த முடியாது. ஸோ டிராஷ் கேன் இன்னைக்கு வருவாங்க. இன்னைக்குள்ள நம்ம எடுத்து வச்சா, அவங்க வந்து எடுத்து டிஸ்போஸ் பண்ணிருவாங்க. இல்ல அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் வீக் தான். அதுக்கிடையில இத போய் யார் வீட்லயோ போடுறது அந்த மாரிலாம் நம்ம வந்து இங்க பண்ண முடியாது. அதே மாரி ஒரு ஏரியா போனாங்க அப்டின்னா 2 சைடுமே கிளியர் பண்ற மாரி தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா, முடிச்சுட்டு வந்தோனே அந்த பசங்க வந்து கராத்தே கிளாஸ்க்கு ரெடியா இருந்தாங்க. சரி அவங்க கிட்ட "எப்டிடா பண்ணுவீங்க? என்னடா போனோனே ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன?" அப்டின்னு கேட்டோனே அவங்க பண்ணது இதுதான். என்னைய பார்க்கணும். இங்க வந்து இது வந்து டேக்கோண்டோன்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் ஃபேமஸா இது வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. எது நடந்தா என்னடா நமக்கு சோறு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நாங்க வந்து நெக்ஸ்ட் வந்து ஆப்போசிட் வீட்ல சாப்பிட வந்திருந்தோம். நைட்டு டின்னர் கூப்ட்டுருந்தாங்க. ஸோ அதை வந்து ரைட்டா. இது பார்த்தீங்கன்னா, "யூடியூப் ஆரம்பிச்சிருக்கியா? யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கியா நீ? அப்படியா பண்ணிட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு சேனல் நேம் கேட்டு டிவில போட்டு விட்டாங்க. ஐய்யய்யோ! சரியான ஷாக். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸு. எல்லாரும் ஃபேமிலியா உட்காந்து நம்மளோட சேனல ஒரு டிவில பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா, நமக்கு அறியாமலே நமக்கே ஒரு கில்ட்டியா ஒரு மாரி பயமா இருந்துச்சு. அந்த மொமெண்ட் தான் இது. அப்புறம் அங்க இருக்க வீட்ல உள்ள கீபோர்ட்லாம் ப்ளே பண்ணாங்க குட்டீஸு. இது பார்த்தீங்கன்னா, இது அந்த அபார்ட்மெண்ட்லயே உள்ள பூல் வியூ தான் இது. இதுக்கு இவுங்க வந்து இந்த மெயின்டனன்ஸ்க்காகவும், நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்காகவும், இவுங்க வந்து அந்த அபார்ட்மெண்ட்லயே தனி அமௌண்ட் பே பண்ணிட்டு தான் இருக்காங்க.
ஸோ உள்ள நுழைஞ்சோனே அப்படியே இவங்க வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். நான் தான் கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாரி எங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணி டேகும் வாங்கி குடுத்தாங்க. ஸோ இது எல்லாமே ஃப்ரீ தான். அவங்க அபார்ட்மெண்ட்லயே உள்ளனால இது வந்து எங்களுக்கு அலோவ் பண்ணாங்க. இப்ப நாங்களா எங்க வீட்லேருந்து இப்ப இவங்களோட கைடன்ஸ் இல்லாம நாங்க போயிருந்தோம் அப்படின்னா, எங்கள அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் தான் அப்படிங்கிற மாரி குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே டேக் போட்டு விட்டாங்க. இந்த வியூ பார்க்கும்போது செம்ம பிரம்மாண்டமா இருந்துச்சு. வாவ்! நம்மளும் ஒரு ஃபாரின் ஏரியால ஒரு ஒரு ரெசார்ட்ல இருக்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சு. நாங்க வந்து யுஎஸ் வந்ததுக்கப்புறம் நாங்க டைரக்ட்டா போயி அ ரென்டல் ஹோம் எடுத்து நான் வந்து ஸ்டே பண்ணல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல தான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டே பண்ணியிருந்தோம். அப்ப எடுத்த வீடியோ இது வந்து நான் இருந்துச்சு. இப்ப பார்த்துட்டு இருக்கும்போது இதெல்லாம் இருந்துச்சா, சரி இதெல்லாம் அப்லோட் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்றேன். இதுதான் அந்த ஃப்ரெண்ட் வீடோட கிச்சன். இவங்க ஓன் ஹவுஸ்ல தான் இருந்தாங்க. 4 பெட்ரூமு. ஸோ அங்க தான் நாங்க வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸ்டே பண்ணியிருக்கும்போது தம்பி என்னோட பெரிய புள்ள வந்து இந்த வீடியோ எடுத்திருக்கு. அழகா ஷூட் பண்ணியிருக்கான். சரி அப்லோட் பண்ணுவோமே! ஃபர்ஸ்ட் டைம் எடுத்திருக்கான். சரி அப்லோட் பண்ணுவோமேங்கிறதுக்காக தான். அந்த டின்னர் டைம் முடிச்சுட்டு நாங்க வந்து வெளில வந்திருக்கோம். இது வந்து சம்மர் சீசன்ல வந்து 9 மணிக்கு தான் இருட்டும். வின்டர்ல 5:30, 6 மணிக்கெல்லாம் இருட்டிரும். சம்மர்ல 9 மணி ஆகும். ஸோ டின்னர முடிச்சுட்டு நாங்க வந்து வெளில வந்து விளையாண்டுட்டு இருக்கோம். இதுவும் பக்கத்திலேயே தான் இந்த பார்க். ஸோ எல்லாமே கொஞ்சம் வாக்கபிளா தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல கோழி, காக்காலாம் விரட்டுவோம்ல. இங்க பார்த்தீங்கன்னா, ராபிட் இருக்கும். தெரு தெருவுல. இது வந்து அவங்கவங்க வீட்ல என்னென்ன வேஸ்ட்டு ஏதாவது இருந்துச்சு அப்டின்னா, அந்த புல்லு, அவங்க அந்த வெளியில செடியெல்லாம் கடிச்சு வைக்கும்ல, அந்த மாதிரி ராபிட் வந்து அங்கங்க சுத்திட்டு இருக்கும். ஸோ அதத்தான் தம்பி வந்து விளையாண்டுட்டு இருக்காரு. நம்ம வந்து இந்தியாலேருந்து இங்க வந்திருக்கோமா, நமக்கு எத பார்த்தாலும் புதுசா இருக்கும். இதெல்லாம் ராபிட்டு புக்ல பார்த்துருப்போம். இல்ல ஏதாவது பெட் ஷாப்ல அந்த மாரிலாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். இது வந்து லைவா யாரு வேணாலும் விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கும்போது நமக்கு வந்து புது விஷயமா இருந்துச்சு. அது மாரி நாங்க யுஎஸ் வந்தோனே எதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப புடிச்சிருந்துச்சு, ஏய் ஜாலி அப்படிங்கிற மாரி இருக்க எல்லாத்தையுமே நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன். இப்பதான் நான் பார்க்குறேன். அதெல்லாம் வச்சிருக்கேன். நான் வந்து இத வந்து ஒண்ணு ஒண்ணா போஸ்ட் பண்றேன். உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்டின்னா, மோர் வீடியோஸ் அப்படிங்கிற மாரி ஏதாவது கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து கண்டிப்பா அப்லோட் பண்றேன். அம் நாங்க இருந்ததெல்லாம் வில்லேஜ் தான். எங்களுக்கு வந்து எந்த விஷயம் பார்த்தாலும் எங்களுக்கு வந்து புதுசா இருந்துச்சு. ராபிட்டு நம்ம வந்து பார்க்கணும் அப்படிங்கும்போது, நமக்கே ஒரு மாரி சூப்பரா இருக்கும்ல. அதே மாரி குழந்தைங்கலாம் கொண்டுட்டு போனோம் அப்படின்னா, அந்த கையில வச்சு கூட்டிட்டு போறது அப்பலாம் இருக்கக்கூடாது. இது மாரி ஸ்ட்ராலர்ல வச்சு ப்ராம்ப்ட்டா கரெக்ட்டா பெல்ட் போட்டு, காரா இருந்தா சீட் பெல்ட் போட்டு கரெக்ட்டா கொண்டுட்டு போணும். நீங்க ஸ்ட்ராலர்ல சும்மா ஏறி உட்காச்சும் போ முடியாது. ப்ராப்பரா சீட் பெல்ட் போட்டு அந்த குழந்தைக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத மாதிரி இருக்கா? அப்படிங்கிற மாரி தான் இருக்கணும். அதே மாரி இவங்க 2 பேருமே பசங்க. நாங்க ஸ்டே பண்ணியிருந்த ஃப்ரெண்ட் ஹோம் வந்து 2 பசங்க. ஸோ டாய்ஸ பார்த்தீங்கன்னா அதாவது டாய்ஸ் ரூம்லயே தனியாவே வச்சிருந்தாங்க. அந்த அளவுக்கு டாய்ஸு. நம்ம ஆட்களுக்கு சொல்லவா வேணும்? வந்து அந்த டாய்ஸ் ரூம் அந்த பசங்களுமே நல்லா ஷேர் பண்ணி, நல்லா விளையாண்டுட்டு, தமிழ் பசங்க தானே! ஸோ நம்ம கல்ச்சர் தானே அவங்களுக்கும் இருக்கும். செம்மையா இருந்துச்சு. எல்லாருமே விளையாண்டுக்கிட்டு, நாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிட்டு, நம்ம ஊர்லேருந்து வந்து டக்குனு ஒரு வீட்டுக்கு நம்மளா தனியா இருந்தோம்னா ஒரு மாரி இருந்திருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல ஸ்டே பண்ணிட்டு ஒரு 10 டேஸ் இருந்துட்டு, அப்புறமா அபார்ட்மெண்ட் பார்த்து வந்தது வந்து ஒரு பெரிய ரிலீஃபாவே இருந்துச்சு. ஸோ பிள்ளைங்களுக்கும் விளையாடுற மாதிரி பக்கத்துல தான். பக்கத்திலேயே பூலு, பக்கத்திலேயே பார்க்கு. இந்த பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வரதுக்குள்ள நாங்க வந்து இந்த ஈவினிங் வந்ததுக்கப்புறம் அந்த அபார்ட்மெண்ட் ஆப்போசிட்லயுமே அம் இவங்க வந்து இது ஓன் ஹவுஸ் இல்ல. ஸோ ஆப்போசிட் வீடு எல்லாமே அந்த ரோவே அந்த ஏரியா முழுக்கவே வெறும் இந்தியன்ஸ் மட்டும் தான். 4, 5 தமிழ் ஃபேமிலி, 2 தெலுங்கு ஃபேமிலி, ஒரு 3 ஹிந்து ஃபேமிலி கிட்ட அந்த ஏரியால நெறைய பேர் இருந்தாங்க. ஸோ இந்தியன் பசங்க தான் அப்படிங்கும்போது, அது ஒரு நம்ம கேங்கா ஃபார்ம் ஆகுற மாரி, அம் ஸோ ஈவினிங் டைம்ல லேடீஸ் வந்து அது தனி கேங்கா பேசிட்டு, ஜென்ட்ஸ் அவங்க தனி கேங்கு, அப்புறம் குழந்தைங்க எல்லாம் தனி கேங்கா சேர்ந்துட்டு, இது வந்து நம்ம ஊர்ல டக்குனு வந்து நம்ம வந்து வந்ததுக்கப்புறம் ரொம்ப தனியா போட்டு அடைச்சா பிள்ளைங்க ஒரு மாரியா இருக்குங்க இருந்திருப்பாங்க போல. ஸோ இங்க வந்து ஒரு கேங்கா சேர்ந்து கொஞ்சம் விளையாண்டுட்டு, அதுக்கப்புறம் நாங்க வந்து தனியா வீடு எடுத்து, அபார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பிள்ளைங்க செட்டில் ஆகுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. பின்னாடி ஏரியா பார்த்தீங்கன்னா, ப்ளே ஏரியா மாதிரி இந்த மாரி இடம் வச்சிருந்தாங்க. இது வந்து கார்டனிங்காக உள்ளது. பட் அடுத்து இன்னும் ஒரு 2 மாசத்துல வின்டர் வந்துரும் அப்படிங்கிறனால கார்டனிங் எதுவுமே மேக் பண்ணாம கொஞ்சம் ஃப்ரீ ஏரியாவா இருந்துச்சு. ஸோ அங்கேயுமே வீக்கெண்டு ஈவினிங் டயத்துலலாம் வந்து பிள்ளைங்க நல்லா ஜாலியா விளையாடுற மாரி பின்னாடி இந்த பபிள்ஸ் இதெல்லாம் வச்சுட்டு, நம்ம வந்து இந்த திருவிழா கடையில விக்கிற மாரி ரூ. 10 ரூ. 20 பபிள்ஸ் தான் வச்சிருப்போம். இங்க பார்த்தீங்கன்னா, லிக்விடு தனியாவே பேக்கேஜ் ஒரு பெரிய வாட்டர் பாட்டில் 1 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில்ல லிக்விட மட்டும் தனியா வச்சிருந்து,
இந்த டால்ஃபின்ல ஊத்தி விளையாடுற மாரி இருந்துச்சு. அதெல்லாம் புள்ளைங்களுக்கு பார்க்க பெரிய விஷயமா இருந்துச்சு. "ஏய் சூப்பர்ரா!" அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாரி வெளியில உள்ளதுமே வந்து இந்த இவங்க வீட்ல உள்ள கார் மட்டும் தான் அந்த சைடு வரும். ஏன்னா இது கொஞ்சம் இந்த இந்த எண்டு முடிஞ்சோனே பக்கத்திலேயே பார்க்ன்னு இருக்கனால, இந்த சைடு வரதுக்கு வாய்ப்பு இல்லாதனால, பசங்க விளையாடுறதுக்கு ரொம்பவே ஃப்ரீயா இருந்துச்சு. இது வந்து எலக்ட்ரிக் பைக்கா தம்பி ஓட்டிட்டு இருக்காரு. சூப்பரா கெத்தா வராரு பாருங்க. இந்த பையனோட வீட்ல தான் நாங்க வந்து 2 10 டேஸ் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஓகே கைஸ் இன்னொரு வீடியோ பார்க்கலாம். பாய் பாய்.